சில நேரத்தில் சில பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட அன்பே காட்ட மாட்டாங்க. ஏன் அன்பு காட்டக்கூடாது? அன்பு காட்டினா கெட்டு போயிருமா. நல்ல வேளை என் பிதாவினுடைய அன்பு எனக்கு கெடுக்காது, என் பிதாவினுடைய அன்பு என்ன வாழ வைக்கும். ஹல்லேலூயா. நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா, உங்க பிள்ளைங்களை அப்படி கெடுத்துருவீங்கன்னு நினைச்சீங்கன்னா, பிதாவின் அன்பை கற்றுக்கொள்ளுங்க. பரம்பை கையாடாதவன் பிள்ளையை பகைக்கிறான், ஆனால் அவனிடத்தில் அன்பு காண்பிக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டித்து விட்டான். தெரியுமா? உண்மையிலே சொல்றேன், உங்க பிள்ளை தப்பு செய்யும் போது நீங்க கண்டிக்கிறத விட கம்முன்னு இருக்கீங்களா, அந்த நேரத்துல பேச மாட்டீங்க, கோவத்தை காட்டுவீங்க, அப்படியே எனக்கு பிடிக்கல அப்படின்றத காட்டுவீங்க. ஆனாலும் அதுக்கு பின்பும் அன்போடு கூட நீங்க இறங்கும் போது அவன் இருதயம் உடைக்கப்படும். நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், ஆனாலும் என் பெற்றோர் என்ன செஞ்சிருக்காங்க, என் மேல அன்பு காட்டினாங்க. தட் இஸ் த நேச்சர் ஆஃப் காட். நீங்களும் நானும் ஏறி நம்மளை மிதிச்சிருக்கணும். நம்ம செஞ்ச பாவத்துக்கும் செஞ்ச அக்கிரமத்துக்கும் நம்ம நடந்த நடைக்கும் நம்ம செய்த காரியங்களுக்கும் அப்படிதான் ஆண்டவர் நம்மளை அடிச்சிருக்கணும். அடிச்சாரா? யாராவது அடிக்கப்பட்டீங்களா? அவரிடத்தில் வந்த போது அப்படி ஏதாச்சும் தண்டிச்சாரா? அவங்கள தண்டித்ததே கிடையாது. மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இறங்கி நம்முடைய பாவங்களை பாராதபடிக்கு அவைகளை தன்னுடைய சொந்த குமாரனுடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து மூடி போட்டு இப்ப அந்த பாவத்தை பார்க்காம இருக்கிறாரு.